Today's topic is how to master yourself on group company management in Tally. Myself Reshma, senior trainer at Asset Tally. Okay, this session is organized by House of Accountants. House of Accountants is a community fully exclusive for accountant. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அக்கௌண்டன்ட்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் பிளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ வெபினார்ஸ் இதில் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ரீ வெபினார்ஸால் லைக் என்னென்ன டாபிக் மீன் ஜிஎஸ்டி, டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் டேலி பற்றியான ஃப்ரீ வெபினார்ஸ் இதில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் நாலேஜஸ், உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எங்கள் வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்குது www.houseofaccountants.com. ஓகே, டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனினா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனினா என்னன்னா இட்ஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா a group of individual join together டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்னா ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி எதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ் என்ன, ப்ராஃபிட் ஏர்னிங். ஸோ கம்பெனினா அதுதான். லீகல் என்டிட்டி வைஸ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கம்பெனின்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி ஃபார்ம் பை அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் டு கண்டக்ட் அ பிஸ்னஸ் அண்ட் டு ஏர்ன் ப்ராஃபிட். ஸோ இதுதான் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனினா என்ன, குரூப் கம்பெனினா என்னன்னு பார்க்கலாம். 2 or more கம்பெனிஸ் ஒன்னா கனெக்ட் ஆகி அவங்களோட ஓனர்ஷிப், கண்ட்ரோல், இன்ட்ரெஸ்ட், ரிஸ்க் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கூட சொல்லுவாங்க. என்னன்னா கார்ப்பரேட் குரூப் ஆர் பிஸ்னஸ் குரூப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனி என்னன்னா 2 or more கம்பெனிஸ் ஒன்னா ஜாயின் பண்ணி அவங்க ஓனர்ஷிப், அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க ரிஸ்க் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. டாடா குரூப்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆதித்யா பிர்லா குரூப். டாடா குரூப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். டாடா குரூப் கீழே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ், டாடா மோட்டார்ஸ், தென் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இந்த மாதிரி டாடா குரூப் கீழே நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லாவில் கூட சிமெண்ட்ஸ், தென் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அந்த மாதிரி நிறையா அதுக்கு கீழே இருக்கிறது. இப்போ அந்த குரூப்க்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது தான் குரூப் கம்பெனின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, குரூப் கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு கிளாஸ், ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அங்கே 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு ஹோல்டிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஹோல்டிங் கம்பெனி நம்ம பேரண்ட் கம்பெனி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேரண்ட் கம்பெனி தான் அதுக்கு கீழே இருக்க எல்லா கம்பெனியுமே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு கீழே இருக்க கம்பெனியெல்லாம் சப்சிடரி கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேரண்ட் கம்பெனி இந்த கீழே இருக்க கம்பெனி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். என்னென்ன விதத்தில் கண்ட்ரோல் பண்ணும்? கண்ட்ரோலிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இருந்து, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர், மேஜர் டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் கூட அந்த ஹோல்டிங் கம்பெனி தான் பண்ணும். ஸோ இதை தான் வந்து குரூப் கம்பெனி ஸ்ட்ரக்சரில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான் சப்சிடரி கம்பெனிஸ்க்கு எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹோல்டிங் கம்பெனி மொத்த டிசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்லேருந்து எல்லா டிசிஷன், எல்லா கண்ட்ரோலுமே அந்த ஹோல்டிங் கம்பெனி தான் அதுக்கு கீழே இருக்க எல்லா கம்பெனிஸ்க்குமே பண்ணும். ஸோ இதனால் அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக அவேர் பண்ணி அதுக்கான சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்பெனி அவங்க மேலே மேலே வளர்த்துட்டு போவாங்க. ஸோ இதை தான் வந்து சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேலோட மீனிங் என்னென்னா இப்போ ஹோல்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க சப்சிடரி கம்பெனி, நான் சொன்ன மாதிரி அதுக்கு கீழே இருக்க சப்சிடரி கம்பெனி எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் ஸ்கேலில் அவங்க ரிசோர்ஸஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஹோல்டிங் கம்பெனி தான் சப்சிடரி கம்பெனியை ஹேண்டில் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஹோல்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் சப்சிடரி கம்பெனியோட டிசிஷன் எடுக்கிறது, தென் இம்பார்ட்டண்ட்டாக என்ன டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், நார்மலாக ஒரு டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுற வைஸ், ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற வைஸ், எதுவாக இருந்தாலும் ஹோல்டிங் கம்பெனி தான் சப்சிடரி கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ரிசோர்ஸஸ் கூட ஹோல்டிங் கம்பெனி தான் சப்சிடரி கம்பெனிக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ சப்சிடரி கம்பெனி ரிசோர்ஸஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலான்ட்டு ஹோல்டிங் கம்பெனி சொல்லும் போது ஸோ இந்த இடத்துல ரிசோர்ஸஸ் எந்த வேஸ்டேஜஸ்மே ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிக் அட்வான்டேஜ்
குரூப் கம்பெனி ஸ்ட்ரக்சரோட ஒரு பிக் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெடியூஸ்டு ரிஸ்க், இது கூட ஒரு பிக் அட்வான்டேஜ். என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்சிடரி கம்பெனி, இப்போ ஹோல்டிங் கம்பெனி இல்லாமல் ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து ஒரே ஒரு சப்சிடரி கம்பெனி ஒரு ரிஸ்க்ல மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த ரிஸ்க் அந்த சப்சிடரி கம்பெனி என்ன பண்ணலாம்னா, மித்த கம்பெனிக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி ஷேர் பண்றதால என்ன ஆகுதுன்னா, ரிஸ்க் வந்து மொத்த கம்பெனிக்குமே ஷேர் ஆகுறதால அதோட ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னா, அந்த சப்சிடரி கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இந்த ரிஸ்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 5 சப்சிடரி கம்பெனி இருக்கு. அந்த 5 சப்சிடரி கம்பெனியில் ஒரு சப்சிடரி கம்பெனி ஃபுல் லாஸ்ல இருக்கு. ஸோ ஃபுல் லாஸ்ல இருக்கு, ஃபுல் கடன். ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனி நம்ம ஷட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம கிரெடிட்டாஸ்க்கு நம்ம லோன் கட்டணும், இந்த மாதிரி கட்ட வேண்டிய கடன் எல்லாமே அந்த சப்சிடரி கம்பெனியோட அசெட் வச்சு தான் கட்ட முடியுமேன்ற ஒரு இது இருக்கிறத விட, நீங்க ஹோல்டிங் கம்பெனியோட அசெட்டை டச்சே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வெறும் அந்த சப்சிடரி கம்பெனியோட அசெட் மட்டும்தான் வெளியே போகும். ஹோல்டிங் கம்பெனியோட அசெட் வெளியில போகாது. ஸோ இதுதான் லிமிடெட் லைபிலிட்டி நீங்க நாங்க சொல்றோம். ஸோ இதெல்லாம் இந்த சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், ரெடியூஸ் ரிஸ்க், லிமிடெட் லைபிலிட்டி, இதுதான் மெயினான அட்வான்டேஜஸ், குரூப் கம்பெனி ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜஸ். தென் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் கம்பெனியை டேலியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இது டேலியில் மெயின்டைன் பண்ணுறதால நிறைய விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்சாலிடேட் படி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இதில் நான் பிரான்ச் வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு மொத்தமாக 3 பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 பிரான்ச்சஸ் இருக்கும்போது இந்த 3 பிரான்ச்சஸோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா நம்ம டேலியிலே பார்த்துக்கலாம். ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த 3 பிரான்ச்சஸோடைய கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், ட்ரையல் பேலன்ஸ், இதெல்லாம் கன்சாலிடேட்டடாக பார்க்கணும்னா நம்ம இந்த குரூப் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை டேலியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால நம்ம கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் ஆஃப் மெம்பர் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி இப்போ 3 பிரான்ச்சஸ் இருக்கு எனக்கு. அந்த 3 பிரான்ச்சஸை நான் கம்பேர் பண்ணணும். இப்போ என்னோட சென்னை பிரான்ச்சை என்னோட மதுரை பிரான்ச்சோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒன்றா கம்பெனியை போட்டுட்டு இதெல்லாம் எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி, இப்போ டேலி எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு கம்பெனியாக கம்பேர் பண்ணுவாங்க. பட் அந்த ஆப்ஷன் இனிமேட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே ஸ்க்ரீனில் நான் 3 கம்பெனி 4 கம்பெனின்னு என்னோட குரூப் வைஸ், நான் பிரான்ச் வைஸ் என்னோட கம்பெனியை நான் கம்பேர் பண்ணலாம். இப்போ என்னோட மதுரை பிரான்ச்சை என்னோட சென்னை பிரான்ச்சோட கம்பேர் பண்ணலாம். என்னோட சென்னை பிரான்ச் வந்து என்னோட திருவண்ணாமலை பிரான்ச்சோட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிரான்ச்சோட கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால இந்த கன்சாலிடேட்டட் அண்ட் கம்பேரிசன் தான் குரூப் கம்பெனி இன் டேலி பிரைமில் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னு எந்த விதமான அவசியமே இல்லை. பிகாஸ் டேலிலே கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துடலாம். அதே மாதிரி கம்பேரிசன் ஆஃப் மெம்பர் கம்பெனியும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இதனால இதை இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனியாக கம்பெனிஸை டேலியில் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி அதை ஒன்று ஒன்றா உட்காந்து ஆட் பண்ணுவாங்க. கன்சாலிடேட் பண்ணால் ஆட் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணால் ஒன்று ஒன்றா வச்சு கம்பேர் பண்ணுவாங்க எக்ஸல். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டேலியிலே நீங்கள் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டையும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனி கம்பேரிசன் பண்ணி கூட ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் இங்கே வந்து எக்ஸலில் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஏன் எக்ஸல் கன்வெர்ட் பண்ணால் நம்ம டைம் வேஸ்டேஜ் நிறையா நடக்கும். ஸோ இங்கே அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் லைன் ஆப்ரேஷன். இதோட மீனிங் என்னன்னா, இப்போ இன்வாய்சஸ், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ஸ், இது எல்லாமே கூட குரூப் வைஸ் கம்பெனியில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 4 மெயின் அட்வான்டேஜஸ் தான் வந்து குரூப் கம்பெனி இன் டேலியில் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். செகண்ட் அட்வான்டேஜ் கம்பேரிசன் ஆஃப் மெம்பர் கம்பெனி. No need to convert it into tally, streamline operation. So main அட்வான்டேஜ் என்னன்னா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டும் கம்பேரிசன் ஆஃப் மெம்பர் கம்பெனி. கன்சாலிடேட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரான்ச்சோட இன்னொரு பிரான்ச்சை கம்பேரிசன் பண்ணி கூட நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த குரூப் கம்பெனியை ஸ்ட்ரக்சரை நீங்கள் டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது இருக்கிறதுலே மெயினான ப்ரிகாஷன். இது ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளுக்கு கரெக்டான டேட்டாஸ் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் என்னென்னா, பேசிக் கரன்சி கன்சிஸ்டன்சி.
இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு 3 பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த 3 பிரான்ச்சஸ்க்குமே நான் வேற வேற கரன்சி சிம்பிள்ஸ் போட்டேனா, இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு நான் ருப்பீஸ், இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் யுஎஸ் டாலர்னு போட்டேன்னா, நான் அதை என்னால் கம்பேரும் பண்ண முடியாது. அதை என்னால் கன்சாலிடேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால பேசிக் கரன்சி வந்து ரொம்ப கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ 3 பிரான்ச்சுக்குமே நீங்கள் ருப்பீஸ்னு போட்டால் ருப்பீஸ்னு போடணும். இல்லை 3 பிரான்ச்சுக்கும் நீங்கள் யுஎஸ் டாலர்னு போட்டால் யுஎஸ் டாலர்னு போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி லெஜர் நேம், இதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சேலரின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ சேலரின்னு கிரியேட் பண்ணும்போது என்னோட 3 பிரான்ச்சஸில் நான் ஒரு பிரான்ச்சுக்கு சேலரின்னு கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு பிரான்ச்சுக்கு சேலரிஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு பிரான்ச்சுக்கு ஸ்டாஃப் சேலரின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா கன்சாலிடேட் பண்ணுற ரிப்போர்ட் வந்து நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது. ஏன்னா மூணுமே ஒன்று தான். சேலரின்றது மூணுத்துக்குமே ஒன்று தான். நான் வேறு வேறு நேம் போட்டு பார்த்தேன்னா தனித்தனியாக ஷோ ஆகும். ஸோ இதனால் நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும். இதனால் அந்த குரூப் கம்பெனி ஸ்ட்ரக்சரே தேவையே படாது. ஸோ சேலரி என்ன என்ன நேம் லெஜர் நேம் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த நேம் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட் வைஸும் பார்க்கலாம், அதே மாதிரி கம்பேரிசன் படியும் பார்க்கலாம். ஸோ அதனால் லெஜர் நேம் கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பார்த்து கொடுக்கணும். ஸோ இதுதான் இதில் வந்து மெயினான அட்வான்டேஜ், மெயினான ப்ரிகாஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் நல்லா எல்லாருமே மைண்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் வந்து பேசிக் கரன்சியோடது நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. டாலர்னு இருந்தால் எல்லாத்துக்கும் டாலர்னு கொடுக்கணும், ருப்பீஸ்னு இருந்தால் எல்லாத்துக்கும் ருப்பீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜர் நேம் கரெக்டாக கொடுக்கணும். லெஜர் நேம் கரெக்டாக கொடுக்கலன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். தென் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய மிஸ்மேட்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட டேலி ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு குரூப் கம்பெனி அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல்ஸ் அந்த கம்பெனி பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ குரூப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் இருக்குது. இப்போ சரவணா ஸ்டோருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு பிரான்ச் இருக்கும், தென் புரசைவாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸோட கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் பார்க்கணுன்னா தான் குரூப் கம்பெனின்ற அந்த ஆப்ஷனையும் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரான்ச் வைஸ் நம்ம ஒரு கம்பெனியாக கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி குரூப் வைஸ் நம்ம அந்த கம்பெனியை ஒன்றா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் பிரான்ச் வைஸ் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஆப்ஷன் கிரியேட் கம்பெனின்னு இருக்கும். ஸோ இங்கே அந்த ஆப்ஷன் போகிறேன் நான், கிரியேட் கம்பெனி. ஸோ இங்கே நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். மிஸ் அனு அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணுறேன். ஒன் மினிட். மிஸ் அனு அண்ட் கோ சென்னை பிரான்ச்னு ஒரு கம்பெனி நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சென்னை பிரான்ச்சில் இருக்குது. ஸோ இங்கே இந்த மெயிலிங் நேம் போடும்போது இந்த சென்னைன்ற ஆப்ஷனை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா உங்களோட இன்வாய்ஸஸ் இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் மேலே வந்து அது மேலே என்ன ஷோ ஆகும்னா மிஸ் அனு அண்ட் கோ சென்னைன்னு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகாமல் மிஸ் அனு அண்ட் கோன்னு ஷோ ஆகிறதுக்காக தான் அந்த சென்னைன்ற நேம் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஜிஎஸ்டிலாம் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கோங்க. தென் நான் இன்னொரு கம்பெனி, இந்த ஆல் கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே மேலே ஒரு ஆப்ஷன், அங்கே லெஃப்ட் சைடில் இந்த கம்பெனி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுங்க. நான் இன்னொரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எஸ் அனு அண்ட் கோ மதுரை பிரான்ச்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மெயிலிங்கில் நீங்கள் இந்த நேம் எடுத்துருங்க. இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு சாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
பின்கோட் கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கோங்க. இப்படி ப்ரொசீஜராக கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போதைக்கு ஜிஎஸ்டிலாம் எனேபிள் பண்ணலை. தென் இன்னொரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். திருவண்ணாமலைன்னு ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மெயிலிங்கில் நேம் இந்த திருவண்ணாமலை இந்த பிரான்ச் எடுத்துருங்க. பிகாஸ் அது இன்வாய்ஸஸில் தெரியக்கூடாது. அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு இப்படியே கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 3 இண்டிவிஜுவலான பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கன்சாலிடேட் படி ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் குரூப் கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் கம்பெனியில் நீங்கள் எந்த லெஜர்ஸ் எந்த என்ட்ரிஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் இதை 3யும் கன்சாலிடேட் பண்ணி இந்த 3யும் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த குரூப் கம்பெனியில் நீங்கள் எந்த என்ட்ரிஸ் எதுவுமே போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கம்பெனி இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதே மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட்ன்ற அந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே நான் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், மெம்பர் கம்பெனி. என்னென்ன மெம்பர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் சென்னை அதை கிளிக்ல என்டர் பண்ணுங்க. தென் மதுரை ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிருக்கு. ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி திருவண்ணாமலை நான் ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மிஸ் அனு அண்ட் கோ, அதுக்கு கீழே ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் அனு அண்ட் கோவில் இருக்கு, ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் காட்டுறேன். இங்கே நீங்கள் எந்த என்ட்ரிஸுமே பார்க்க முடியாது. பிகாஸ் நான் இப்போ எந்த என்ட்ரிஸுமே நான் போடலை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ மிஸ் அனு அண்ட் கோல நீங்கள் எந்த லெஜர்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கிரியேட் பண்ணுறேன். மிஸ் அனு அண்ட் கோல இருக்கு. நான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போன உடனே அது ஏதாவது ஒரு பிரான்ச்சோட நேம் காட்டிடும். மிஸ் அனு அண்ட் கோ சென்னைன்னு காட்டிடும். பட் எனக்கு கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, அனு அண்ட் கோல தான் இருக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாக இப்போ ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே தனித்தனியாக லெஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் இங்கே என்னோட கர்சர் மூவ் பண்ணிட்டு இந்த சென்னைன்ற ஆப்ஷன் கிட்ட நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ சென்னைன்னு ஆகுது. ஸோ இங்கே நான் ஒரு லெஜர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே நான் சேலரின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். சேலரி லெஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் என்னோட லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மதுரையில், இப்போ மதுரை பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கிரியேட் லெஜர்க்குள்ள நான் சேலரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டுமே சேலரி தான். பட் நான் ரெண்டுத்துக்குமே வேற வேற ஆல்பபெட்டிக்ல வேற வேற மாதிரி டேர்ம்ஸ்ல நான் போட்டுட்டேன். சேலரிஸ்னு போட்டுட்டேன். ஸோ இதனால ப்ராப்ளம் நடக்கும். அதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு காட்டுறேன். தென் திருவண்ணாமலை பிரான்ச்லேயும் நான் கிளிக் பண்ணிட்டு ஒரு லெஜர் என்ட்ரு பண்ணிடுறேன். ஸ்டாஃப் சேலரி நீங்கள் என்ட்ரு பண்ணுறேன். சேலரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணுறேன். பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கேஷ்னு வந்துடும். இப்போ நான் ஸ்டாஃப் சேலரியில் ஒரு 5 lakhs போடுறேன். அக்செப்ட். தென் பாருங்க, மதுரையில் நான் ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணுறேன். சேலரிஸ், இங்கே சேலரிஸ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சென்னையில் ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்.
இப்போ நீங்க சென்னையில போனீங்கன்னா நீங்க தனித்தனியா உங்களோட P&L செக் பண்ணலாம். இது பாத்தீங்க இப்போ ஆல் டெஃப்னு கொடுத்தா டீட்டெயிலா ஷோ ஆகும். இப்போ தனித்தனியா என்னோட லெஜர்ஸ் நான் செக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் மதுரை உங்களுக்கு தனியா பார்க்கணும், இண்டிவிஜுவலா பார்க்கணும்னா இந்த கர்சரை கீழே கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா மதுரை சென்னைன்னு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடும். ஸோ இப்போ இங்க நான் தனித்தனியா ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். இப்போ தனித்தனியா செக் பண்றேன். இப்போ கன்சாலிடேட்டடா உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க மிஸ் அனு அண்ட் கோ இந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க F3ன்னு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, F3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க அனு அண்ட் கோ குரூப்னா அது ஸ்டார் போட்டு உங்களுக்கு கிளியரா ஷோ ஆயிருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, எது குரூப் எது உங்களுக்கு பிரான்ச்சஸ்னு கன்ஃபியூஸ் ஆகாததுக்காக அங்க ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் குரூப் வைஸ் கன்சாலிடேட்டட் ஃபிகர் பார்க்கணும். இப்போ பாருங்க, கன்சாலிடேட்டட் ஃபிகர் நான் பார்க்கணும். இப்போ பாருங்க இங்க கன்சாலிடேட்டடா எனக்கு ஷோ ஆகுது. சேலரி எல்லாம் ஒரே தான், சேலரி ஸ்டாஃப் சேலரி எல்லாமே சேலரி தான். பட் நான் வேர்டிங் தப்பா கொடுத்துருக்கதால இங்க இப்படி ஷோ ஆகுது. சேலரின்னு கொடுத்தா ஒன்னாவே ஷோ ஆயிடும் எல்லாமே. ஸோ இது கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட். இப்போ நீங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் தனித்தனியா பார்க்கணும், எனக்கு வந்து 3 பிரான்ச்சஸ்மே ஒன்னா பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நியூ காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு ஷோ ஆகுது பாருங்க. இங்க எனக்கு சென்னை பிரான்ச் பார்க்கணும் அப்படின்னா நான் சென்னை பிரான்ச் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சென்னை பிரான்ச் இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க சென்னை பிரான்ச். இப்போ நீங்க 3 பிரான்ச்சஸ்மே நீங்க பார்க்கணும், செக் பண்ணணும்னா அகெயின் அந்த நியூ காலம் கிளிக் பண்ணிட்டு இப்போ மதுரை பிரான்ச், அதே மாதிரி மறுபடியும் அந்த நியூ காலம் கிளிக் பண்ணிட்டு திருவண்ணாமலை பிரான்ச் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 3 பிரான்ச்சஸ்மே இங்க நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க எதுக்கு இந்த கம்பேரிசன் பண்றதுக்காக இது ஈஸியா இருக்கும். இப்போ சென்னையில எனக்கு 5 லேக் ஆகிருக்கு, மதுரையில 50,000 தான் ஆகிருக்கு, தென் திருவண்ணாமலையில 5 லேக்ஸ் தான் ஆகிருக்குன்னு எனக்கு கம்பேரிசன் பண்றதுக்காக இது ஈஸியா இருக்கும். இப்போ நான் இங்க சேலரின்னு போட்டிருந்தேன்னா எல்லாமே ஆட் பண்ணி கன்சாலிடேட்டட் அமௌண்ட் ஷோ ஆயிருக்கும். ஸோ இங்க நான் சேலரியை டிஃப்ரெண்டா போட்டதால எனக்கு வேற வேற மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நான் என்னோட லெஜர் நேமை கரெக்டா கிளிக் பண்றேன். ஸோ அதனால என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்க. என் லெஜர் நேம் இப்போ நான் கரெக்டா என்டர் பண்றேன். இப்போ நான் ரெண்ட் என்டர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் சென்னை பிரான்ச்ல என்னோட ரெண்ட் என்டர் பண்ணிடுறேன். தென் மதுரை பிரான்ச்ல ரெண்ட்ன்ற ஒரு லெஜர் நான் கிளிக் என்டர் பண்றேன். நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணாம, நீங்க RENTன்னு போட்டாலும் வேற மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்க RENT ரெண்ட்னு கரெக்டா போட்டா மட்டும்தான் உங்களால கன்சாலிடேட்டட் ஃபிகர் பார்க்க முடியும். இப்போ நான் மதுரையில பார்த்துட்டேன். தென் திருவண்ணாமலை இங்கேயும் நான் லெஜர் ரெண்ட்னு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் திருவண்ணாமலைக்கு ஒரு வவுச்சர் என்ட்ரி கிரியேட் பண்றேன். இப்போ ரெண்ட், இப்போ நான் ரெண்ட் இங்க ஒரு வவுச்சர் போட்டுட்டேன். தென் மதுரையில ஒரு வவுச்சர் போடுறேன் மதுரை பிரான்ச்க்கு. தென் சென்னைக்கு ஒரு என்ட்ரி நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்குமே ரெண்ட்ன்ற என்ட்ரி போட்டுட்டேன். உங்களுக்கு தனித்தனியா வேணும்னா தனித்தனியா ஒவ்வொன்றா, இப்போ சென்னைக்கு தனியா வேணா சென்னைக்கு, தென் மதுரைக்கு தனியா வேணா மதுரைக்கு, தென் திருவண்ணாமலைக்கு தனியா வேணா திருவண்ணாமலைக்கு, இப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் வேணும்னா நான் மிஸ் அனு அண்ட் கோக்கு போறேன். இப்போ நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க கன்சாலிடேட்டடா இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா இங்க தனித்தனியா ஷோ ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியா சேலரி ஷோ ஆயிருக்கும். பட் ரெண்ட் மட்டும் கன்சாலிடேட்டடா இருக்கும். ஏன்னா நான் ரெண்ட்ன்ற அந்த வேர்டை கரெக்டா கொடுத்ததால 3 பிரான்ச்சஸோடதுமே ஆட் பண்ணி கம்பேரிசனா இங்க ஷோ ஆகும், கன்சாலிடேட்டடா இங்க ஷோ ஆகும். இப்போ நான் நியூ காலம் கொடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ண போறேன். சென்னை பிரான்ச் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். தென் நியூ காலம், அகைன் நியூ காலம் மதுரை பிரான்ச், அகைன் நியூ காலம் திருவண்ணாமலை பிரான்ச். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கிளியரா ஷோ ஆகும் உங்களுக்கு ரெண்ட் 2,30,000. பட் சென்னைக்கு எவ்வளோ, மதுரைக்கு எவ்வளோ, திருவண்ணாமலைக்கு எவ்வளோ தனித்தனியா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்.
இங்கே நான் கர்சர் வச்சிருக்க இடம் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட். இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் குரூப் கம்பெனி எப்படி வந்து டேலியில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்றதோட ஒர்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரான்ச் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ டாடா குரூப் என்னென்ன இருக்குது, ஸ்டீல்ஸ் பண்ணும், மெட்டல் ஒர்க்கு, தென் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில குரூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸை கூட ஒரே குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, ஒரு குரூப் கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் வந்து மெட்டல் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் சிமெண்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஃபுட் பண்ணுறாங்கன்னா இதை மூணுத்தையுமே இப்போ நான் பண்ணுற மாதிரி கன்சாலிடேட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இதோட மெயின் மோட்டிவ். ஓகே, எங்களுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, www.tallyhr.com. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ்க்கு நல்ல அக்கௌண்டன்ட் சூஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல அக்கௌண்டன்ட்க்கு நல்ல பிஸ்னஸ் சூஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜாப் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்கன்னா எங்கள் ஹெச்ஆர் உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை எங்கள் ஹெச்ஆர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்சோ நீங்கள் எங்களை லிங்க்டின்ல கூட ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் வெபினார்.